பூமியிலே வந்திருக்க வேண்டும். நல்லா இருக்கிறங்க, வந்த குறையில்ல. நமது நவரத்ன சிதம்பரம் இந்த திருக்குவாய் திருவிழாடு கண்ணாக சர்வஜாக்கிரதானி சர்வஜாக்கிரதோட இருக்கிறங்க. நம்மை அடைந்த பாகவத பக்தோடிகளுக்கு ஒரு குறை கிடையாது. பாரு, கூத்து பாக்குறாங்க, பணியில தூங்குறாங்க, சௌகரியமா கோடிகள் தொண்டர்கள் நலமா இருந்தாதான் சௌகரியமாக்குறாங்க. ஒரு குறை இல்லைங்க, அப்பதான் நல்லா இருக்கும். போகட்டும் ஐயா. இவ்வுலகத்திலே ஓங்கும் பூமி பாரதி தீர்க்க வேண்டும் என்று போகபாக்கி சிராக்கியனாக கண்ணனாக நான் ஜனித்ததோ ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்திலே தேவியின் கர்ப்பத்திலே கம்சனுடைய சிறையிலே கண்ணனாக ஜனித்தேன். என்னை கொல்ல வேண்டும் என்று அம்மான் கம்சன் நினைக்க தந்தை வசுதேவரானவர் நந்தகோபர் மனையிலே யசோத இல்லத்திலே கொண்டு சென்று விடுத்தார். நந்தகோபர் மனையிலே வளர்ந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் என்னை கொல்ல வேண்டும் என்று கம்சனானவர் பேய் என்று சொல்லக்கூடிய ஊதியை அழைத்தார். ஒரு கிண்ணத்திலே விஷமும் இன்னொரு கிண்ணத்திலே அமிர்தமும் கொடுத்து என்னை கொல்வதற்காக அனுப்பினார். இதை அறிந்த நான் நல்லப்பால் இருக்கக்கூடிய கிண்ணத்தை பிடித்து பேயை இந்த பூமியிலே மாய்த்து பிறகு சகலாசூரன் அரிஷ்டாசூரன் பிரதம்பன் என்று சொல்லக்கூடிய வீராதி வீரர்கள்லாம் வந்தாங்க. வாட்டி வானலகம் ஓட்டி கடைசியாக அம்மானாகிய கம்சனை மடித்து இந்த வடமதுராபுரியை தாத்தா உக்ரசேனருக்கு பட்டாபிஷேகத்தை செய்து அன்னவருக்கு உறுதுணையாக அண்ணா பலராமரும் நானும் துணையா இருந்திருக்கோம். யாருக்கு? தாத்தா உக்ரசேன மகாராஜனுக்கு நாங்கள் உறுதுணையா இருந்திருக்கோம். அனுதினமும் என்னை காண்பதற்கு கோடான கோடி பக்தர்கள் வருவார்கள். இன்றும் யாராகிற பக்தர்கள் வரலாம், வந்தால் தடையின்றி ஆராசூர் வாகன முக்கு ஆராவுசார் நீ பாடுறா நாவுசார் ஆராவுசார் யாரப்பா நீ? பாரப்பாய் ஆள் தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன். வட மதுராபுரி தானே? இதேதான் கொள்ளகிறானா? முதல்ல நீ வந்தது நீ யாரு? உன் பேர சொல்லிய முதல்ல. என்ன பார்த்தாவே தெரியணும்டா. உன்னை பார்த்தாலாம் இதெல்லாம் சொல்றாங்க. ஊரை விட்டு ஊரை வந்த ஆளு முதல்ல உன் பேர சொல்லு. ஆண்டு வரக்கூடிய மன்னன் ஜராசந்தன். ஜராசந்தனா? கத்திக்கிறா நான் செவிடானே. என்ன விஷயம்? எதுக்கு வந்த? அவன் நாட்டுல அவன் ராஜா பாரு. சொரி நாயா இருந்தாலும் அது பக்கம் போனா வாராட்டி கொலைக்குதான் செய்யும். அப்ப என்ன சொரி நாயின்னு வரியா? என்ன சொல்றேன்? என் பக்கம் வந்தா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. போட்டு போனேன் போட்டு போன கிட்ட போலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. விளக்கமா சொல்லு. நேற்று போட சொல்றா அனாசின் மாத்திரம் ஒண்ணு வெள்ள வெளியே அப்படி சொல்லு. பகவானா வெளியே ஐயா பாயுது. நீ எவ்வளவு சோப்பா போய் இந்த மூஞ்சி பவுடர் தோசை போய் வச்சு பாக்கணுமே. பாக்கிறதுக்கு 10,000 கண்ணு வேணும். ராஜா எப்படி இருந்தாலும் அழகு தாண்டா இருக்கும். அவன் இவன் என்று ஏகாவசனம் வேண்டாம். பகவான் இருக்கின்றாரா? மரியாதை இருக்கின்றாரா? சரி ஒன்னாண்டு என் வீரத்தை காட்டி பிரயோஜனம். அப்படி வா வைங்க. இருக்கிறா பகவான் இருக்கிறார். என்ன பண்றான்? அமர்ந்திருக்கிற. சரி உன்னை அமிச்சுன்னா தேவையில்லாம போவோம். நானே என்ன பாக்குறேன்.
தாங்க பிச்சு யார் இவன்? தெரியலங்க. நானாகவே நகைக்கிறான். அதான் என்னமோ தெரியல. டேய் தானா என்ன பைத்தியமா நானு டேய் எப்படி வேணாலும் வச்சுக்கிறேன் தானே. நான் நிற்கக்கூடிய சிம்மாசனத்திலிருந்து ஆமா என்னை பிடித்து தள்ளிவிட்டு தானா ஏறி உட்கார்ந்தானே. ஏதோ ஏறி உக்காரமா எல்லக்காலு மேல தன்னால. டேய் எஸ் உன்னை சும்மா விட எல்லா கிழமை எது உட்காரும் மாமு எது உக்காரம்? நாய் பாத்தியா நான் சொல்லவில்லை. அவன் யார்? தெரியல கேட்டு வா. தெரியல. நாங்க இருக்கட்டோமா? நாங்க தான் பதில் சொல்லுறா என்ன அடிப்பாருங்க. சரி நானே பாக்குறேன். நீ ஏறு. அடே யாசி எனக்கும் என்ன பகை இருக்கு? ஆள் தெரியலையா? டேய் உனக்கும் எனக்கும் பகை ஒன்றும் கிடையாது. பகையில்லாமல் ஏன் வந்தாய்? ஆனா சண்டைக்கு வந்திருக்க. எதற்கு? உன்னிடத்தில் யுத்தத்துக்கு வந்திருக்கின்றேன். என்ன சண்டை? நீ கொண்டாயே கம்சன். ஆமா அவன் எனக்கு மருமக பிள்ளையாக வேண்டும். ஓ என் மருமக பிள்ளையை கொண்டு என் மகள்கள் இருவரையும் அர்த்தம் முண்டி சேகன பத்தியா? அதே போல் உன்னை கொண்டு உன்னுடைய 8 மனைவிகளை பற்றி முண்டியாக்காமல் இந்த சராசன் இந்த நாட்டு விட்டு போக போவது நல்லது. பகவானே என் கரத்தால் மாள வேண்டும் என்று அவனுக்கு விதி வந்தது. இருக்கட்டும். அந்த கால கதி உனக்கு வந்திருக்க போ. இருங்க எனக்கு தெரியாது எப்படி போய் அவங்க 2 பொண்ணுக்கு அர்த்தம். அது எனக்கு தெரியாது எப்படி போன. உனக்கு விட்டாங்க இதெல்லாம் நான் பேசுறேன். எனக்கு தெரியாது எப்படி பண்ணா நாங்க ஆகுறோம். அதனால இருக்கிற பலியே சண்டை வந்து வாடா. அட பலி என்னைக்கு வந்தாயால முடிக்காத நான் நினைத்தால் உன்னுடைய உடலை என்ன செய்வேன் தெரியுமா? என்னடா பண்ண முடியும்? அட அழிய உதவி நசுக்கி பிடிக்குள்ள. அழிய உதவி நசுக்கி பிடிக்குள்ள. இருக்குள்ள உனக்கு இருக்கு. என்ன? உன்னுடைய உடலை இங்க இல்ல. ஆமா உன் நாட்டுக்கு வருவேன். அந்த கிரிசூந்த நாட்டிலே வருவேன். டேய் உன்னுடைய உடலை இருப்பிடமா கிழிப்பேன். என் நாட்டுக்கு வர வரைக்கும் உனக்கு தாமதமே தேவையில்ல. எங்கேயே உங்க அதிகம் முடிச்சுட்டா நீ ஏன் அங்க வர போற? அப்படியா? என்ன கீர்த்தி இருக்குள்ள ஆமா. ஏதோ கண்ண சாதாரண ஆள் இல்ல. கன்னடத்திலே நாராயணபுரம் இருக்கிறது. ஒருவரால் வெள்ள தகாதது. கஷ்டமான படை. ஒருவன் அந்த படை வருதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படையை எல்லாம் படுக்கு படையதான் இவனோடு யுத்தம் செய்ய முடியாமல் சாயவில்லை. வேண்டுமென்றே சாய்ந்தி. ஏன் இவன் யாருக்கு போரிடுகின்றானே துரியோடு வதனாலே மடிப்பதென்றால் சுத்தமாக மடித்து விடுவேன். என் சக்கரத்தை எடுப்பேன், அவன் சிரசை அறுத்து விடுவேன். ஆனால் இவன் என் கரத்தால் மாள வேண்டும் என்று விதி இல்லை.
அடடே. 7 பேர்கள் 7 சிங்க பலம் படைத்தவர்கள். பலப்படுத்தவர்கள். அதிலே அதிலே பீமன் கரத்தால் மூவர் மடிந்திருக்கின்றார். படுத்திருக்கிறார்கள். அவன் கரத்தால் தான் இன்னவரும் அடிய வேண்டும். அடிய வேண்டும். இவனை மீறி கொள்ள பீமன் பலமே. எப்போதும் விதிபடிதான் யாவும் நடக்க வேண்டும். அப்படியே சுவாமி. ஒருவருக்கு விதி மாற வேண்டும் என்றால் என்றால் நேரம் காலம் இப்படிதான் போக வேண்டும் என்று ஒரு விதி. ஆமா சுவாமி. அந்த விதி பிரகாரம் தான் இன்னவனும் ஆள வேண்டும். ஆள வேண்டும். இங்கனும் இருந்தால் மறுபடியும் வருவான். சண்டை கூப்பிடுவான். கண்டிப்பா. சொல்லியே கொடுப்பான். ஆமா. அண்ணா பலராம சக்கரவர்த்தியை ஓடிக்கொண்டிருக்கார். இருக்கிறார். அவரை பிடிக்க இவனால முடியாது. அவர் போயிடுவார். மீண்டும் வருவாருங்க. வந்தா தொல்லை. ஆகையினாலே சமுத்திர தீபாந்திரத்திலே ஒரு நாடு ஏற்படுத்த போகிறேன். ஆமா. எப்படி? அந்நாட்டிற்கு துவாரகை என்று பெயர் வைத்து ஆயர்பா அங்க இருக்க போறேன். அங்க இருக்க போறீங்க துவாரகையிலே. ஆமா. இவன் வர முடியுமா? முடியாது. சமுத்திரத்தை தாண்டி வர முடியாது. ஆனால் இதற்குள்ளதாக இன்னவனை மடிப்பதற்கு சில வேலைகளை செய்ய வேண்டும். அதற்குண்டான வழிமார்க்கத்தை பார்க்கிறேன். போயிட்டு வரேன். ஓடினவனை விடு, விழுந்தவனை எடு. இங்கே பச்சிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். மடக்கமாக இருந்த அந்த கர்நாடக கண்ணு எங்கடா போனா? எறும்பு தாண்டா பாதாள வரை கொள்ளவிருக்கிறது. இப்பதான் புரியுது. என்னோட சண்டை செய்ய முடியாமல் 3 வருட காலம் 18 முறை ஓடிக்கொண்டே இருந்தான். கடைசியாக அடித்தடிலே மயக்கம் வராமல் நடுக்கிவிட்டு நான் சென்ற மாத்திரத்திலே பூமியை வைத்துக் கொண்டு ஊற விட்டே ஓட்டுகிறான். இந்த உலகத்தில் அனைவரும் தெய்வம்னு கும்பிடுற இந்த கண்ணனை எனக்காக பயந்தான் என்றால் இனி என்னை ஜெயிக்க ஒரு ஆளு கிடையாது. பெரியாண்டவர் ஆகையால் இப்போது என்ன செய்ய போகின்றேன்? திக்விஜயம் செய்து அனைத்து நாட்டு மன்னர்களையும் திற வைக்கலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கிறேன்.